பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதன் கடைநிலையில இருக்கும்போது தான் அப்படி செய்வேன், தான் இப்படி வாழுவேன், தன்னுடைய செயல்பாடு அப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு முன்னிலையான ஒரு முன்மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா அந்த கடைநிலையில இருந்து முதல் நிலைக்கு வரும்போது அந்த மனிதனுடைய யோசனை எப்படி இருக்கும், அந்த மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசிக்கும் போது சில வேலைகளில தலைகீழாக இருக்கும். கடைநிலையில இருக்கும்போது வளர்ச்சி நிலையில வளர்ச்சிக்கு ஏதுவான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் முதல்நிலைக்கு வரும்போது அந்த சிந்தனை இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான். அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி தோன்றுகிறதோ, எப்படி என்ன செய்ய வேண்டுமோ என்று சொல்லி அதை பார்த்து அதற்கு ஏற்றாற்படி செய்வாங்க. இதுல அதிகமா பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியங்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமா செய்வாங்க. உலக பிரகாரமான தேவைகளை சேர்த்து கொள்வதற்காக பிரயாசப்படுவது வழக்கமாக இருக்கும் இல்லையா? கடைநிலையில் இருக்கும்போது ஒரு நேரான ஒரு வழி இருக்கும், செவையான ஒரு பாதை இருக்கும், ஒரு நல்ல சிந்தனை இருக்கும். ஆனா முன்னிலை வரும்போது அந்த நேரான வழி செவையான பாதை மாறி விடுகிறது. காரணம், மனுஷன் தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய நிலைமை, தன்னுடைய யோசனை இதை மட்டுமே பயன்படுத்துகிறதுனால, உலக பிரகாரமாக மட்டுமே சிந்திப்பதனால. அப்ப இந்த நாளில நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், இந்த உலக பிரகாரமாக நாம் சிந்திக்க கூடாது, உலக பிரகாரமான யோசனைகள் இருக்கக்கூடாது. நாம் சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய யோசனைக்குள்ளாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளுடைய திட்டத்திற்கு இசைந்திருக்க வேண்டும். கடவுள் நம் மீது ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றும்படியாக அவர் நம்மை நடத்துகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை அந்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அந்த ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கடைநிலையில நாம எப்படி ஒரு செவையான நேரான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, முதல் நிலைக்கு வரும்போது கூட அதே நிலையில் தான் நாம இருப்போம் இல்லையா? கடைநிலையில இருக்கும் அதே சபையான வழி, அதே நேரான வழி, அதே வளர்ச்சியான சிந்தனைகள் முதல் நிலைக்கு வரும்போது அப்படி இருக்கும். எப்பொழுது என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக, கடவுளுக்குள்ளாக நாம வாழ்கிற பொழுது, நாம இருக்கிற பொழுது. பாருங்க, யோசேப்பு எல்லாருக்குமே தெரியும், கடைநிலையில தன்னுடைய சகோதரர் கூட, தன்னுடைய பெற்றோர் கூட எப்படி இருந்தாலோ, முன்னிலைக்கு வரும்போது கூட, கடவுள் அவனை உயர்த்தும் போது கூட அவன் அப்படியே இருந்தான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய யோசனை, அவனுடைய அணுகுமுறை, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய பேச்சு எல்லாமே அந்த முதல் நிலையில அப்படியே இருந்தது. எங்க எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருந்தாலும் கூட அவன் கடைநிலையில எப்படி இருந்தானோ அப்படியே இருந்தான். இன்றைக்கு நாம் கூட கடைநிலையில நாம் எப்படி இருக்கிறோமோ, கடைசி வரைக்கும் நாம் எப்பேற்பட்ட முதல் நிலைக்கு வந்தாலும் அப்படியே இருக்க வேண்டும். நேரான பாதை, செவையான பாதை, வளர்ச்சிக்கான சிந்தனைகள், கடவுளுடைய நாம மகிமைக்கென்று செய்கிற மக்களாக நம்ம வாழ வேண்டும். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கடவுளின் வழி உத்தமமானது, கர்த்தரின் வசனம் புடமிடப்பட்டது, தம்மிடத்தில் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடகம். ஆம் எனக்கு அன்பானவர்களே, கடவுளின் வழி உத்தமமானது, கடவுளின் வழி மாறாதது. அந்த வழியில இயேசுக்குள்ளாக நம்ம வாழும்போது நம்ம வழியும் கூட உத்தமமான வழியாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது, ஈசானுடைய வார்த்தை புடமிடப்பட்டது. அந்த வார்த்தையை நாம் கை கொள்கிற பொழுது, அந்த வார்த்தையை நாம் பின்பற்றுகிற பொழுது நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும், நம்முடைய சிந்தனை தூய்மையானதாக இருக்கும். அவரிடத்துல நாம அடைக்கலம் போகும் பொழுது அவரே நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமான முதல் நிலைகளை, மேன்மைகளை கடவுள் கொடுக்கிறார் கிருபையாக.
பாவிகளாயிருந்த நம்மை கிறிஸ்துவின் வழியாக நீதிமானாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கின ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவாரா? நம்மை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் கைவிடாத நேசர், ஒருபோதும் தள்ளாத நேசர் இயேசு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்குள்ளாக வாழுவோம், அவர்கள் நம்மை அர்ப்பணித்து வாழுவோம். நம்முடைய பாதைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் எப்போதும் ஒரே விதமாக இருக்கும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்ம வாழ்வதற்கு நம்ம தூய ஆவியானவர் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம். ஆம், நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் ஒரே சிந்தனையுடையவர்களாக, ஒரே நினைவுடையவர்களாக இருப்பதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை நிலையில ஒரு சிந்தனை, முதல் நிலையில வரும்போது அப்பொழுது ஒரு சிந்தனை என்று மாறி மாறி நாங்கள் இருக்காதபடிக்கு எப்பொழுதும் ஒரே சிந்தனை உடையவர்களாக உமக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வு பரிசுத்தமான வாழ்வாக அமையட்டும். என்னுடைய செயல்கள் உமக்கு ஏற்ற செயல்களாக இருக்கட்டும். எங்களுடைய பேச்சுகள் உமக்கு பிரியமான பேச்சாக இருக்கட்டும். சுவாமி, நீர் எங்களுடைய தூய ஆயுத பலப்படுத்துவீராக. போக்கை வரத்தை செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதியோ. எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக. நித்தம் எங்களை கரம்பிட நடத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேலையில கூட யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ நீர் தாமே எல்லாருடைய பலவீனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே எல்லாரையும் ஆஸ்வதிப்பீராக. எல்லாரும் உத்தமமான வழியில நடப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாக ஒரு நல்ல ஒரு அரசாட்சி, ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை, ஒரு நல்ல ஒரு ஆளுகை கொடுப்பதற்கு நீர் பலப்படுத்தும்படியாக நடத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்கிற நாங்கள் இருக்கிற இடத்திலும் கூட நாங்கள் எல்லாரும் உத்தமமான ஒரு வாழ்வை, உத்தமமான வழியில் நடப்பதற்கு நீர் எங்களை நடத்திட வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்ரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.